நீ ஒரு ரெட்டு ஓடி போய் சித்தியை கூட்டிட்டு வரியா? சரிம்மா. பரவாயில்ல, நீங்களாம் ரொம்ப ஒத்துமையா இருக்கீங்க. ஒன்னா பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி ஒருத்தர் விட்டே கொடுக்கறது இல்ல. அப்புறம் இல்லையா பின்ன, உமா எனக்கு கூட பிறக்கலனாலும் தங்கச்சி தான். முள்ள வேற உமா வேற நான் என்னைக்குமே நினைச்சது கிடையாது. ரொம்ப சந்தோஷம். இப்படி இருந்தா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு வீட்டுல 2 மருமக இப்படி இருக்கிறத நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. உங்க மாமியார் லக்கி தான். அந்தந்த வீட்டில் பெரிய பையன் ஒரு பக்கம் சின்ன பையன் ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு தனி கொடுத்துட போவ. ஆனால் நீங்கள் எல்லாம் ஒத்துமையாக இருக்கிறது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் பார்க்குறப்போ உங்கள் வீட்டிலேருந்து பொண்ணை கட்டினா அந்த பிள்ளையும் எங்கள் குடும்பத்தோட ஒன்றி நல்லபடியாக வாழணும் எங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நீங்கள் வேணா பாருங்களேன், முள்ளையும் எங்களை மாதிரி தான் இருப்பா. உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக வந்து சேர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கே அது புரியும். கண்டிப்பாக. சரி, பொண்ணு கூறப்படவை கட்டிட்டு வந்துட்டாலும் போய் பார்க்கலாமா? மாப்பிள்ளை ரெடி ஆகிட்டாரானு பார்க்கணும். நீங்கள் போய் மாப்பிள்ளை ரெடி ஆகிட்டாரான்னு பாருங்க, நான் பொண்ணு ரெடி ஆகிட்டாரான்னு பார்க்குறேன். 2 பேரையும் கூட்டிட்டு வந்துருவோம். சரிதான். என்னம்மா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இங்க எல்லாம்? கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சாங்களா? உன்னை யார் என்ன பேசினாலும் நாங்களாம் கேட்டுட்டு இருப்போம் நினைச்சிட்டாங்களோ? இன்னைக்கு 2ல 1 பார்க்காம விட மாட்டேன். இந்த வசந்தி யாருன்னு எல்லாருக்கும் காட்டுறேன். வசந்தி வேணாண்டி, சும்மா இரு. நான் மனசு கேட்காம யாருக்கிட்டையாவது சொல்லி அழுவணுமே உன்கிட்ட சொன்னேன். நீ மட்டும் போய் எங்க ஏதாவது சண்டை வளர்த்த அப்புறம் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். என்ன உமா நீனு எந்த காலத்துல இருக்க? அவங்க சொன்னாங்க, நீ பாட்டுக்கு ஒதுங்கி வந்து இங்க மூலையில உட்காந்து அழுதுகிட்டு இருக்க. சொன்னாங்கன்னா சொன்ன வாயில 4 விட வேண்டியதானே? வாயை உடைச்சு பல்ல கையில கொடுத்துருந்தேன்னா அந்த வாய் பேசிச்சோ அந்த வாய் அமைதியா இருக்கும். இந்நேரம் சொன்ன வார்த்தைக்கு நான் மட்டும் அங்க இருந்திருந்தேன், வாய் வெத்தலை பாக்கு போட வச்சிருப்பேன். சித்தி என்னாச்சு? சித்தி அழுகுற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா குட்டி, நீ போய் விளையாடு. சித்தி உங்களை தான் அம்மா கூட்டிட்டு வர சொன்னாங்க. சித்தி கொஞ்சம் வேலையா இருக்கேன்னு சொல்லிடு. ஏன் அவங்க பேச கேட்டுக்கிட்டு இனி எதுக்கு போகாம கலந்துக்காம இருக்க போற, அப்படிதானே? நான் இப்படியே அதை விட போறது. நீ போய் காலையும் சித்தப்பா வர சொல்லுடா குட்டிமா. ஏய் வசந்தி, சும்மா இருடி. கல்யாணத்துல நம்மளால பிரச்சனை வேணாம். நீ செவனே நிறு. நீ போய் வர சொல்லு குட்டிமா. சரி சித்தி அழாத. அந்த சின்ன பிள்ளைக்கு இருக்க அக்கறை கூட அவளுகளுக்கு இல்ல. ஒரு பொண்ணை எப்படி பேசுறங்கிற விவசாய எல்லாம் பேசியிருக்காளுங்க. இன்னைக்கு இருக்க அவளுகளுக்கு. நீ சும்மாவே இருக்க மாட்டியா வசந்தி? உன்கிட்ட சொன்னதுதான் பெரிய தப்பா போச்சு. ச்சே, நான் பாட்டுக்கு ஒரு மூலையில உட்காந்து அழுதுட்டு இருந்திருக்கலாம். நீ சும்மாவே இருக்க மாட்டியா வசந்தி? உன்கிட்ட சொன்னதுதான் பெரிய தப்பா போச்சு. ச்சே, நான் பாட்டுக்கு ஒரு மூலையில உட்காந்து அழுதுட்டு இருந்திருக்கலாம். நான் முதல்ல கிளம்பி வீட்டுக்கு போறேன். இங்க இருந்தா என்னால தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். இரு அண்ணன் வரட்டும், அப்புறம் எதா இருந்தாலும் முடிவெடுக்கலாம். நான் என்ன மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்கிட்ட சொன்னா பொண்ணு வீட்டு ஆளுங்கிட்ட சொன்னா? நம்ம அண்ணன் தானே சொல்ல போறேன். நீ பேசாம இரு. அண்ணன் வந்தாதான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். கதிர் தம்பி, சும்மா சொல்லக்கூடாது. நல்லா ராஜா கணக்கா இருக்கீங்க. 1000 தான் ஃபேண்ட் சட்டையில உங்களை பார்த்தாலும் இன்னைக்கு இந்த பட்டு வெட்டி சட்டையில பார்க்குறப்போ மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணே, முகூர்த்தத்துக்கு என்ன நேரம் இருக்குல்ல? இல்ல நேரம் கூடி வந்துருச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம். ஐயர் கூப்பிட்டு விட்டோடனே போக வேண்டியதான். பொண்ணு கூற புடவை மாற்ற போயிருக்கு. பொண்ணும் புடவை மாத்திட்டு வந்துட்டா போக வேண்டியதான். சரிண்ணே, இவெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இப்பதான் கொஞ்சம் படப்படன்னு இருக்கு. எதுக்கு தாலி கட்டவா படபடப்பு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தைரியமா இருக்க. சட்டை போட்டுன்னு முடிச்சு நீங்க போடுங்க. அப்புறம் உங்க அக்கா தங்கச்சி மலையில இருக்கவங்க 2வது முடிச்சு 3வது முடிச்சு போட போறாங்க. அம்பிட்டுதான். அண்ணே, இதெல்லாம் கனவுல நடந்துட்டு இருந்தது, இன்னைக்கு நிஜமா நடக்க போகுது. முல்லை என் லைஃப்ல வந்ததுக்கு உமாக்காவும் நீங்களும் தான் முக்கியமான காரணம். அக்கா மட்டும் இல்லைன்னா இது எதுவுமே நடந்திருக்காது. ஆமையா, உங்க கல்யாணத்துல என்னை விட, ஏன் இந்த கல்யாணத்துல இருக்க எல்லாரை விட, ஏன் உங்களை விட அவளுக்கு தான் ஆர்வமும் ஆசையும் அதிகமா இருந்தது. நிஜமானே, நீங்க சொல்ற அம்பட்டும் உண்மைதான். அக்கா மட்டும் இல்லைன்னா எதுவுமே நடந்திருக்காது. இப்ப கூட கல்யாணத்துல ஆளா நின்று எனக்கு எல்லாமே செய்யறது அக்கா தான். சித்தப்பா, அடடே திவ்யா குட்டி வாடா, என்ன வேணும்? ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா? பந்தியில் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க, போய் வாங்கி சாப்பிடு. பாப்கார்னு கேசரி என்னென்னமோ இருக்கே, உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கோ. எனக்கு அதெல்லாம் வேணாம். ஏன் குட்டி பாப்பா, முகம் வாடி இருக்கு. அம்மா எதுவும் திட்டினாங்களா? இல்லை சித்தப்பா, உங்களை வசந்தியத்தை அங்க வர சொன்னாங்க. ஏன் தெரியல, உமா சித்திக்கு அழுதுட்டு இருக்கு. என்ன பிரச்சனைன்னு தெரியல, அதான் உங்களை வசந்தியத்தை வர சொன்னாங்க. என்ன திவ்யா குட்டி சொல்ற? சித்தி அழுகுறாளா? ஆமா. என்னாச்சு? ஏன் அக்கா அழுகுறாங்க? தெரியல சித்தப்பா, சித்தி அழுதுட்டு இருந்துச்சு. நான் கேட்டேன், ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சித்தப்பாவை தான் கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க. சித்தப்பா சீக்கிரம் வா சித்தப்பா, எனக்கு பயமா இருக்கு. வா குட்டி வா போவோம். ஆனா என்ன பாப்பா இப்படி சொல்ற? உடம்பு எதுவும் அக்காக்கு முடியாம போயிருக்குமோ? நேத்துல இருந்து ரொம்ப வேலை பார்த்துட்டே இருந்தாங்கல்ல, அதனால எதுவும் களைப்பாயிருப்பாங்களோ? இல்லப்பா, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து அடுப்பங்கரையில பேசிட்டு இருந்தாலே, நல்லா தானே இருந்தா. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சரி வாங்க, நான் போய் பாப்போம். நீ வந்தா நல்லா இருக்காதியா? ஐயர் கூப்பிட்றப்ப நீங்க தான் இருக்கணும். நான் போய் என்ன ஏதுன்னு பாக்குறேன். அண்ணே, அக்கா விட ஒன்றும் முக்கியம் இல்லை. இந்த கல்யாணமே அக்காவால தான். அக்கா அங்கே அழுதுட்டு உட்காந்துருக்கப்போ நான் நிம்மதியை தாலி கட்ட முடியுமா? நானும் உங்களோட வரேன். என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு அக்காவை சரி பண்ணிட்டு தான் நான் வந்து தாலியே கட்டுவேன். சரியா? வா, நீ சொன்னா கேட்க மாட்டேன், பிடிவா அதை வேற பிடிப்ப. நீயே வா. இன்னைக்கு அண்ணன் வரட்டும், 2ல 1 பார்க்காம விட போறது இல்ல. சும்மா இரேண்டி, தேவையில்லாம நம்மளால பிரச்சனை வேணாம். நீ செவனே இரு. உமா என்னாச்சு? உமா ஏன் கண்ணை கசக்கிட்டு நிக்கிற?
அண்ணே அங்க கேட்காதீங்க, என்கிட்ட கேளுங்க. அக்கா என்னாச்சு, ஏன் இப்படி அழுதுட்டு நிக்கிறீங்க? ஐயோ தம்பி, முகூர்த்த நேரத்துல நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நான் அவரையும் வர வேணும்னு சொன்னேன், இந்த வசந்தி தான் கேட்கல. அண்ணே நான் உங்களை மட்டும் தானே வர சொன்னேன். தம்பி நீங்க போங்கப்பா, மணவரையில உங்களை தேடுவாங்க, போங்க. அக்கா என்னக்காச்சு? உமாக்கு அப்படி அழுதுட்டு இருக்கப்போ நான் போய் மணவரையில உட்காந்து என்ன பண்ண போறேன்? முதல்ல அக்காக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. திவ்யா குட்டி காலேஜ் சித்தப்பாவை தானே கூட்டிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சேன். பாப்பா என்கிட்ட தான் சொன்னேன், தம்பி கூட தான் இருந்துச்சு. தம்பிக்கு மனசு கேட்காம அதுவும் வந்துருச்சு. என்ன பிரச்சனை முதல்ல அதை சொல்லுங்க. உமா உடம்பு எதுவும் சரியில்லையா? அப்படிதானே இருக்கோம், நேத்துல இருந்து ஒரே வேலை, சொல்ல சொல்ல கேட்காம எல்லா வேலையும் இழுத்து போட்டு ஒத்தால செஞ்சா உடம்பு தாங்குமா? உடம்பு தான் முடியல போல. அக்கா கிளம்புங்கக்கா, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துருவோம். தம்பி நான் நல்லா தான் இருக்கேன், உடம்புக்குலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க, உடம்பு முடியலன்னா தான் இப்படி கண்ணில் தண்ணி வர வர உட்காந்துருக்கணும். வேற என்ன பிரச்சனை? சரி ஹாஸ்பிட்டல் கிளம்புனாலும் பரவாயில்ல. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் டாக்டர் படிச்சிருக்கான், அவன் இந்த கிளைண்ட்டுக்கு வந்திருக்காங்க்கா, அவனை வச்சு பார்த்துக்குவோம். இந்த ஊர்லேயே பெரிய ஹாஸ்பிட்டல் அவனோட தான். இருங்க அவனை வர சொல்கிறேன். அட தம்பி, அவளுக்கு உடம்புக்குலாம் ஒன்றும் இல்லை, மனசுக்கு தான் முடியல. ஏன் அப்படி என்ன ஆகிப்போச்சு? மனசுக்கு முடியாத அளவு? வசந்தி சித்து சும்மா இருடி, தேவையில்லாம கல்யாணத்தில் பிரச்சனை பண்ண. அப்புறம் நான் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன். ஃப்ரெண்டுங்கிற வாசி தான் நான் இதை செய்கிறேன். என்ன யாராவது இப்படி பேசியிருந்தா நீ பார்த்துட்டா இருப்ப, இந்நேரம் அவங்கள ஆஞ்சிருக்க மாட்டேன். வசந்தி வேணாண்டி விடு. தம்பி நீங்க போங்க, தாலி கட்டுற நேரத்துல வந்து இங்க வந்து பஞ்சாயத்து பண்ண வேணாம். அப்ப ஏதோ நடந்திருக்கு. வசந்தி அக்கா நீங்க சொல்லுங்க. தம்பி வேணாம் சொன்னா கேளுங்க, நீங்க போய் மணவரையில உட்காருங்க, ஐயர் தேடுவாரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் நேரம் இருக்கு. வசந்தி அக்கா நீங்க சொல்லுங்கக்கா. ஏப்பா மறுபடியும் எங்க அம்மா ஏதாவது சொன்னுச்சா? உமா அதுக்கு அப்படி வருத்தப்பட்டு உட்காந்துருக்கியா? ஏனே உங்க அம்மா பேசுறது என்ன புதுசா? அது காலங்காலமா நடக்கிறது தானே, அதுக்கே இம்புட்டு வருத்தப்பட்டு உட்காந்து அழுவ போறா? ஓ அப்ப நிம்மி அந்த கோபாலே வேற யாராவது? எங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அப்போ எங்க அத்தையா? தம்பி நீங்க போங்க தம்பி. வசந்தி அக்கா நீங்க சொன்னாதான் நான் போய் தாலியே கட்டுவேன், இல்ல அப்புறம் நடக்கிறதே வேற. தம்பி எனக்கு என்ன, நான் சொல்லி விடுறேன். நான் காலை அண்ணங்கிட்ட தான் சொல்லணும்னு நினைச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. அடி வசந்தி சும்மா இருமா. இங்க பாருங்க தம்பி, ஐயரு கூப்பிட்டு மாங்கல்ய தட்டை உமா கையில கொடுத்து எல்லாருக்கும் எடுத்துக்க சொல்லுங்க அச்சதையன்னு சொல்லியிருக்காரு. இவனும் ஆசையா உங்க கல்யாணத்துல வேலை பார்த்துட்டு இருந்திருக்கா. அதுக்கு உங்க அத்தை இருக்காங்களே, அதான் கார்த்திகா மாமியாரு, அவங்களோட சொந்தக்கார பொண்ணு ஒருத்தி இருக்காளாம். அது யாருடி? அந்த கதை எதுக்கு? பேரு கூட சாரதாவோ என்னமோ சொன்னாங்க. ஓ அவங்களா? அந்த அம்மாக்கு தான் வாய் அதிகமாச்சு. வாய் அதிகம்னா இங்கெல்லாம் வச்சுக்க கூடாது. உமா போய் கண்டபடி பேசியிருக்காங்க. அது மட்டுமா, நீ ஏன் இந்த இதெல்லாம் செய்கிற? உன் வயிற்றுல ஒரு புழுப்பூச்சி கூட இல்லை, நல்லா வாழ்ந்தவன் வந்து செய்யட்டும். இது வரைக்கும் கல்யாணம் ஆகி 7 வருஷத்துல ஒரு குழந்தை கூட பெற்றுக்கல, நீ எதுக்கு இதெல்லாம் தொடரன்னு கேட்டு நகர்ந்து நில்லுன்னு அவளை இன்சல்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. இப்படி 4 பேர் முன்னாடி வச்சு அவமானப்படுத்தினா அவளால் எப்படி தாங்க முடியும்? ஏக்கா என்ன சொல்றீங்க, நிச்சயமாவா? ஐயோ தம்பி எதுவும் வளரிட்டு இருக்கா, நீங்க போய் வேலையை பாருங்க. உமாக்கா நான் உங்கள்கிட்ட பேசவே இல்லை, நீங்க என்கிட்ட பேசாதீங்க. இப்படி தூரம் நடந்தும் நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. நெசந்தான் தம்பி, நான் தான் சொல்றேனே, இம்புட்டு நேரம் ஒரே அழுக. புள்ள இல்லாததுக்கு இவன் என்ன பண்ணுவா? அவன் வேண்டாத தெய்வம் இல்லை, போவாத ஆஸ்பத்திரி இல்லை, அவளுக்குன்னு ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குது. ஆனா அதை வச்சு இப்படி பேசுறவங்களா வாயில என்னதான் வச்சுட்டு பேசுறாங்களோ தெரியல. பாம்பு கொடுக்க மாதிரி வாயில இருந்து வர வார்த்தை ஒண்ணு அடுத்தால் மனசை கொத்தி எரியுதுங்கிறது தெரிய மாட்டேங்குது. விஷத்தல்ல கக்கறாக நினைச்சேன். என்னடா எல்லாம் சரியா போகுது, எல்லாரும் இருக்காங்களே நினைச்சேன். இப்ப தெரியுது அக்காவை இப்படி இன்சல்ட் பண்ணிட்டு தான் எல்லாரும் உட்காந்து சிரிச்சு பேசிட்டு இருக்காங்களா? அக்கா நீங்க என் கூட வாங்க, இன்னைக்கு 2ல் 1 பார்க்காம விட மாட்டேன். தம்பி சொன்னா கேளு. வசந்தி நீ என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, நான் சொன்னது சரிதான். உமா ஏங்க நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க, அவங்க நடக்கிறாங்க. இந்த வசந்தி கிட்ட சொல்ல வேணான்னு சொன்னாலும் இப்படி பண்ணிட்டா. நீங்க வாங்க, தம்பி ஏதாவது பிரச்சனை பண்ணிட போது, கல்யாணத்துல நம்மளால எதுவும் நடந்துடக்கூடாது. வாங்க போய் என்னன்னு பாப்போம். என்னதான் பொண்ணு வீடு வசதியில் நம்மளோட கொஞ்சம் கீழே இருந்தாலும் அழகுல அவளை அடிச்சுக்க முடியாது. என்ன அழகா இருக்கா. அது வேணா நெசந்தான். அது போக காரெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க பார்த்தியா, சீர் வரிசை சும்மா நிறைவாக தான் பண்ணியிருக்காங்க. நகை தான் கொஞ்சம் கம்மி, பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம். பையனுக்கு பிடிச்சி போச்சு, கட்டி வைக்கிறது தானே முறையா இருக்கும். அதுவும் சரிதான். கதிரவனுக்கு இதை விட நல்ல பொருத்தம் எங்க இருந்து வரும்? பொண்ணு நல்லா லட்சணமா இருக்கா, காசு பணம் தான் இல்லை, என்ன பண்றது, அவசரப்பட்ட காதலிச்சிட்டா. அப்புறம் கல்யாணத்தை கொண்டு வர வேண்டியதானே இருக்கு.
இல்லைன்னா நம்ம சொந்தத்திலேயே முக்கியமான ஒரு இடத்துல பெரிய இடத்து பொண்ணு ஒன்று இருக்கு. அதை தான் கதிரவனுக்கு முடிக்கலான்னு இருந்தேன். இப்படி அவசரப்பட்டு கல்வி பாணிக்குள்ள கையை விட்டுட்டா. என்ன பண்றது? என்னத்தை பண்ண சொல்ற? எல்லாம் அவன் கையில இருக்கு. இன்னாருக்கு இன்னாருன்னு அவன் அங்க குறிச்சிருப்பான். அதுதான் இப்ப நடக்குது. அடடே கதிரவா, வா வா வா. என்ன கதிரவா, கல்யாண ஆர்வத்துல ஐயர் கூப்பிடுறதுக்கு முன்னாடியே வந்துட்ட போல. அப்படியே நீ வந்தாலும் வர வேண்டிய வரம் இது இல்ல. மேல மனம் வரைக்கும் தான் நீ போகணும். என்ன நான் சொல்றது? நான் ஒன்னும் உங்களோட உட்காந்து கதை அடிக்க வரல. நீங்க தான் அக்காவை தப்பா பேசுறதா? எனக்கு கார்த்திகாக்கு என்னப்பா பிரச்சனை? நான் ஏன் உங்க அக்கா கிட்ட போய் உங்களுக்கு போறேன்? நான் கேட்டது கார்த்திகா அக்காவை இல்ல, உமா அக்காவை. உமா அக்காவை நீங்க தான் தப்பு தப்பா பேசிருக்கீங்க. உண்மைதானே? ஓ, இவெல்லாம் உனக்கு அக்கா ஆயிட்டாளா? உன் தகுதி என்ன, தராதா என்ன? கண்டவளையும் அக்கானு கூப்பிட்டு தெரியுத. தேவையில்லாம பேசாதீங்க. அவங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் என் கூட பிறந்தாதான் அக்கானு கிடையாது. அவங்க என் மேலே எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. என் மேலே அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அவங்க என் அக்கா தான். அவங்கள கண்டபடி பேசுனது யாரு? கதிரவா, ஏதோ தெரியாம என்ன வேணா பேசுவாங்களா? தெரியாம என்ன, தெரியாம தெரிஞ்சுதான் பேசுனேன். ஊர் உலகத்துல நடக்காதைய பேசிட்டேன். இவ கல்யாணம் 7 வருஷமா ஒரு பிள்ளைய பெற்றுக்கானா? இப்படி இருக்கிறப்ப இவ ஏதாவது நல்ல காரியத்துல மூக்க நினைச்சு நடத்தி வச்சா அது நடக்குமா சொல்றேன். அதான் சொன்னேன். இதுல என்ன இருக்கு? அடியே போய் மாப்பிள்ளைகிட்டே வத்தி வச்சு குடும்பத்துக்குள்ள சண்டை எழுத்துள்ளன்னு வந்துட்டியா? தம்பி சொன்ன கேளுங்க தம்பி. அக்காக்கு அந்த புத்தி என்னைக்கும் இருந்ததில்ல. நானா தான் கண்டுபிடிச்சு வந்து கேட்டுட்டு இருக்கேன். இப்போ உனக்கு இவ முக்கியமா போயிட்டா. சின்ன வயசுல இருந்து உன்னை பார்த்து நாங்கெல்லாம் எதிரி, சொந்த பந்தம்லாம் எதிரி. இவ உனக்கு சொந்தம், அப்படிதானே? இங்க சொந்தம் எதிரிங்கிறது பேச்சு கிடையாது. எது சரி எது தப்புங்கிறதா பேச்சு. என்ன கதிரா, கல்யாணத்துக்கு கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சு என்ன அசிங்கப்படுத்துறியா? நான் ஒன்றும் உங்களை அசிங்கப்படுத்தல. நீங்க நடந்துக்கிற விதம் ஏற்கனவே உங்களை பார்த்தாலே அசிங்கமாக தான் நினைக்க வைக்குது. என்ன கதிரவா, வார்த்தையெல்லாம் நீளுது. ஓ, நல்லதுக்காக தான் செஞ்சேன். ஓ வாழ்க்கை நல்லா இருக்குன்னு இதை கூட செய்யக்கூடாதா? கதிரவா, எதா இருந்தாலும் கல்யாணம் முடிட்டோம், அப்புறம் பேசிக்கலாம். என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. நீங்க உமாக்காவை பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் தப்பு. அதுக்காக நீங்க மன்னிப்பு கேட்கணும். இல்ல இங்க நடக்கிறதே வேற. நான் எது கேட்கணும்? நான் எதுவும் தப்பா பேசல. தப்பா பேசாதப்போ நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அவளை ஒதுங்கி நிக்கணும். தெரியலன்னா 4 பேர் பெரியவங்க சொல்லதான் செய்வாங்க. ச்சே, என்ன பொம்பளை நீங்களா? மனசாட்சி இல்லாம இன்னொரு பொண்ணை போய் இப்படி தப்பா பேசுறீங்க. குழந்தை பிறந்தாதான் அவங்க நல்லவங்க, நல்ல மனசு இருக்கிறவங்க அர்த்தம் கிடையாது. அவங்களே குழந்தை மாதிரி தான். சே, உங்கள்டெல்லாம் மனுஷன் பேசுவானா? மரியாதையே எங்கள் அக்கா கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இல்லை உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். தேவையில்லாமல் அடுத்தவங்க மனசை புண்படுத்துறதும் ஒரு வகையில் தப்பு தான். கல்யாணத்தில் பிரச்சனை பண்ணீங்கன்னு உங்கள் மேலேயே நான் கேஸ் கொடுப்பேன். மரியாதையாக மன்னிப்பு கேளுங்க. உன் கல்யாணம் ஆச்சேன்னு வந்தேன் பத்தியா? என்ன சொல்லணும்? இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க மாட்டேன். அத்தை பாத்தியில எனக்கு கிடைச்ச மரியாதையே. அடி அவசரப்படாதடி, சித்த இரு, நான் பேசுறேன். இவன் இம்பட்டு தூரம் பேசுறான், எல்லாம் நின்று வேடிக்கை தானே பாக்குறீங்க. நான் கல்யாணத்துல இருந்து கிளம்புறேன். இதுக்கப்புறமும் இந்த கல்யாணத்தை நான் இருக்க மாட்டேன். அடி இப்ப சந்தோஷமா உனக்கு? பேசாதீங்க, மன்னிப்பு கேளுங்க. மன்னிச்சிருமா? மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு. நல்லது நினைச்சாலே பொல்லாப்பா வந்து விளையுது. இங்க நடக்கிற ஒன்றும் சரியில்லை. இந்த குடும்பத்துல போய் சம்மந்தம் வச்சிங்க பாரு. உங்களை சொல்லணும், கல்யாணத்துக்கு முன்னாடி இவனை இப்படி மாத்தி வச்சிருக்காங்க. கல்யாணம் ஆனா அம்பிட்டுதான். அடி கொஞ்சம் பொறுமையா இருடி. 4 பேர் நம்மள தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, அந்த 4 பேர் முன்னாடி தானே இவன் என்ன அவகிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னா. இங்க பாரு, மன்னிப்பு கேட்டுட்ட வாசி, நீ பெரிய ஆள் நினைக்காத. எது நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் அக்கா பெரிய ஆள் தான். நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க.